Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து find the mode அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து இது குரூப்டு டேட்டா. ஸோ அதனால் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் இங்கே எடுத்துக்கலாம், ஃப்ரீக்வன்சி இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 6 to 10. ஸோ இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1 கேப் இருக்குது. ஸோ நம்ம அந்த 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.5. அப்போ நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவில் இந்த 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இது 0.5 அப்படின்னு வந்துடும். 0.5லேருந்து இந்த 5ஓட இந்த 0.5 ஆட் பண்ணால் 5.5 அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி இது கேப் இருக்கும்போது அந்த கேப்போட பாதி வேல்யூவை ஃபர்ஸ்ட் வேல்யூவில் சப்ட்ராக்ட் பண்ணோம், செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இந்த 6ல் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 5.5 வரும். அண்ட் 10ல் 0.5 ஆட் பண்ணால் 10.5. இந்த 11ல் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 10.5 அண்ட் 15ல் ஆட் பண்ணால் 15.5, 16ல் சப்ட்ராக்ட் பண்ணால் 15.5, 20ல் ஆட் பண்ணால் 20.5. அடுத்து 21 இருக்குது, அதில் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 20.5, 25ஓட 0.5 ஆட் பண்ணால் 25.5. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துருச்சு. இது 5.5ல் எண்ட் ஆகுது, இங்கே 5.5ல் ஸ்டார்ட் ஆகுது. 10.5ல எண்ட் ஆகுது, 10.5ல ஸ்டார்ட் ஆகுது, 15.5ல எண்ட் ஆகுது, இங்கே அதே வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, 20.5ல எண்ட் ஆகுது, அதே வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ எந்த கேப்பும் இல்லை. இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 7, 10, 16, 32 அண்ட் 24. ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல இருந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற மாடல் கிளாஸ். இப்போ இதுல இருந்து நம்ம f அப்படின்றது இந்த 32, அதுக்கு முன்னாடி இருக்கிறது f1, அதுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து f2 அண்ட் இதோட L வேல்யூ பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் 15.5. ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். f அப்படின்றது 32, f1 அப்படின்றது அதுக்கு முன்னாடி இருக்கிற 16, f2 அப்படின்றது அதுக்கு அப்புறம் இருக்கிற 24. இப்போ இதுல இருந்து நமக்கு மோடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L plus f minus f1 by 2f minus f1 minus f2. அதோட நம்ம வந்து ஃபுல் பிராக்கெட் போட்டுட்டு into c and c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த width 20.5 minus 15.5 இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 20.5 minus 15.5 இது 0 ஆயிடும், இது வந்து 5 வரும். ஸோ c ஓட வேல்யூ வந்து 5, அதை இங்கே எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து மோட் ஈக்குவல் டு L வந்து 15.5 ப்ளஸ் 32 minus 16 whole divided by 2 into 32 minus 16 minus 24 whole value into 5. இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15.5 plus நியூமரேட்டர் வந்து 16 ஆகிடும். இது 64 மைனஸ் இது 40 into 5. நியூமரேட்டரில் 8 5s are 40, பட் அதுக்கு முன்னாடி இங்கே 16 இருக்குது. ஸோ 16 into 5னா 18 வரும். ஸோ நம்ம டிவைட் பை இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 24. இது 8 டேபிளில் கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம 2 2ஆக கட் பண்ணால் இங்கே 8 வரும், 8 5s are 40 போடலாம். பட் இருந்தாலும் நம்ம இதை 8ல் கட் பண்ணும்போது இது டைரெக்டாக வந்து 2 அண்ட் இது 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து 15.5 ப்ளஸ் 10/3. 10/3 அப்படின்றது 3.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ 15.5 ப்ளஸ் 3.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணால் 15 ப்ளஸ் 3 18.8333 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 18.83.